தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் தேசிய இனத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வாயிலிருந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் கேட்பவரின் செவிவரைதான் சென்றடையும். அதே நேரம் இதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தைகள் செவியில் சேர்ந்து அதை கடந்து கேட்பவர்களின் சிந்தனைக்குள் சென்று செயலாக்கம் பெறும் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் இதயத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்து எடுத்து பேசுகிறோம். இந்த உலகில் எப்படிப்பட்ட மாறுதலை கொண்டு வர நீ நினைக்கிறாயோ அந்த மாறுதலை நீ உன்னிடத்தில் இருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். உலகம் முழுமைக்கும் நிகழ்ந்திருக்கிற பெரும் மாறுதல்கள், மாபெரும் புரட்சிகள் எல்லாம் அப்படி நிகழ்ந்தவைதான். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. என் தாய்மொழியில் பிறமொழி கலவாமல் நான் பேச வேண்டுமா என்றால் நான் தான் பேச வேண்டும். அது என்னிலிருந்தான் தொடங்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்த பிறகு எவ்வளவு பெரிய மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கு என்பதை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கலாம். சந்தோஷம் என்று சொல்லிக் கொண்டிருந்த திரைப்பட உரையாடல்களில் மகிழ்ச்சி வந்ததற்கு காரணம் நான் தான். சூப்பர் என்று சொல்லிக் கொண்ட இடத்தில் சிறப்பு என்ற வார்த்தை பதிவாவதற்கு காரணமும் நான் தான். தொடக்கத்தில் எள்ளி நகையாடுவார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள், கேலி பேசுவார்கள். ஆரம்பத்தில் எந்த ஜில்லா என்று கேட்டார்கள், பிறகு எந்த டிஸ்ட்ரிக்ட் என்று கேட்டார்கள். இப்போது யாராவது கேட்கிறார்களா? எந்த மாவட்டம் என்றுதான் கேட்பார்கள். மாறுகிறது. நாங்கள் வருவதற்கு முன்பு லைவ் தொலைக்காட்சிகளில், இப்போது நேரலை. நாங்கள் வருவதற்கு முன்பு பிரச்சாரம், இப்போது பரப்புரை. மாற்றம் என்பது நம்மிலிருந்து வர வேண்டும். என் உடன் பிறந்தவர்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் செய்வதற்குத்தான் இந்த களத்திலே நிற்கிறோம். ஒரு சிறிய மகள் ஒரு பெண் மகளை அனுப்பி என்ன சாதித்து விடப் போகிறாய் சீமான் என்று நினைக்கலாம். ஏற்கனவே திமுக அதிகாரத்தில் இருக்கிறது. என் தங்கை சொன்னது போல எந்த அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றம் வரப்போவதில்லை. ஆனால் என் தங்கை வென்றுவிட்டால் தமிழகத்தில் மாபெரும் அரசியல் மாற்றம் நிகழும். ஆலமரத்தின் விதையை யார் வார்த்தது? யாராவது பார்த்துருக்கீங்களா? மீனின் சினை முட்டையை விட சிறிதாக இருக்குங்கிற அவ்வை. மீனின் சினை முட்டை யாராவது பார்த்துருக்கீங்களா? நிறைய இருக்கும். ஆனால் ஒன்றை தனியாக எடுத்து பார்த்தால் மைக்ரோஸ்கோப் வச்சா பார்த்தா கூட தெரியாது. மீனின் சினை முட்டையை விட சிறிதாக இருக்கும் ஆலமரத்தின் விதையில் அது மரமான பிறகு 3 படைகளை அதன் நிழலின் கீழே நிறுத்திவிட முடியும் என்கிற பாடுகிறார். யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று 3 படைகளை அதன் கீழே நிறுத்திவிட முடியும் என்கிறார். அப்படி இந்த சிறிய மகளை அனுப்புங்கள் சட்டசபைக்குள்.
என்ன நிகழுது என்று பாருங்கள். எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய அரண்மனை, எவ்வளவு பெரிய கோட்டை, ஒரு சிறிய ஓட்டை, ஒரே ஒரு சாவிதான் திறக்குது, சின்ன சாவி. அந்த சாவியாக என் தங்கையை கருதுங்கள். இந்த உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பெண் என்ன செஞ்சு இவளை எதுக்கு போய் நிறுத்திருக்கான் சீமான்? ஒரு சின்ன மகள் போய் என்ன செஞ்சிடும்? இப்படிதான் நினைச்சான் எல்லாரும். தமிழரின வரலாற்றில் ஆண் மன்னர்கள், ஆண்களினுடைய வீரத்தையே படித்து வந்த தமிழ் பெருங்குடி மக்களே, இப்படித்தான் உலகத்தில் எந்த ஒரு சிந்தனையாளன், புரட்சிகர சிந்தனையாளன், முற்போக்கு சிந்தனையாளன், பெண்ணிய உரிமைக்கு பேசியவன், எழுதியவன், பாடியவன், போராடியவன், அவனெல்லாம் கனவு கண்டிருப்பான் இல்லையா, ஒரு பெண்மகள் எப்படி இருக்க வேண்டும் என்று. அப்படி பிறந்தவள், இருந்தவள், வாழ்ந்தவள் நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கணவரை கொன்றுவிட்ட பிறகு கைக்குழந்தை வைத்துக்கொண்டு, முக்காடை போட்டுக்கொண்டு, வெள்ளை உடையை உடுத்திக்கொண்டு, மூக்கை சிந்திக்கொண்டு, மூளையிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த காலத்திலே, இழந்த நிலத்தை நான் மறுபடி போரிட்டு மீட்டே தீர்வேன் என்று கணவனின் உடல் மீது சத்தியம் எடுத்து உறுதியேற்றுக்கொண்டு காட்டுக்குள் ஓடி மறைந்து மறுபடியும் படை திரட்டி வந்து இழந்த நிலத்தை மீட்டமான மரத்தி நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார். அவளுடைய வரலாற்றை படித்தாய் என்றால் என் தங்கை இந்த களத்திலே நிற்பது சரிதான் என்று உனக்கு தோணும். இந்த இனத்தின் வரலாற்றிலே இழந்த நிலத்தை மறுபடியும் போரிட்டு மீட்ட வரலாறு நம்முடைய பாட்டி வேலுநாச்சியாருக்கும் அவளுடைய பேரன் எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கும் தான் உண்டு. அதனால்தான் ஒரே ரத்தம் அதே வீரம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். அதிலே எங்களுடைய தலைவரின் படையிலே, புலிப்படையிலே அங்கையர் கன்னி என்ற ஒரு அக்கா, இலங்கையின் கடற்படை இராணுவம், மொத்த கட்டுமானமும் மொத்த இயக்கமும் ஒரு கப்பலுக்குள் இருக்கிறது. அந்த கப்பலை தகர்க்கணும், அப்பதான் அவனை பலகீனப்படுத்த முடியும். அத்தனை ஆண் வீரர்கள் இருக்கும் போது ஒரு பெண் கரும்புலியை என் தலைவன் தேர்வு செய்கிறார். கரும்புலியை அவரே தேர்வு செய்தது அல்ல, அவர்கள் விரும்பி கேட்பார்கள். நான் என் மண்ணின் விடுதலைக்காக, என் தாயக விடுதலைக்காக நான் என் உயிரை ஈகம் செய்கிறேன், தயவு செய்து என்னை கடும்புலியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தலைவரிடத்திலே பலமுறை கோரிக்கை வைத்த பிறகு அந்த வாய்ப்பை வழங்குவார். அப்படி அங்கையர் கன்னி அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். அத்தனை ஆண் போராளிகள் இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு நடுக்கடலில் நிற்கிறது கப்பல். என் உடன் பிறந்தவர்களே, எண்ணினிமைய தங்க தம்பிகளே, என் அருமை பெற்றோர்களே, நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள். நள்ளிரவு பயணத்தை தொடங்குகிறாள். அவளுக்கு அதற்கு முன்பு 3 நாட்கள் காய்ச்சலாகி விடுகிறது. தனக்கு உடல்நிலை சரியில்லை, காய்ச்சலாக இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் தலைவர் தன்னை இந்த பணியிலிருந்து நீக்கி விடுவார், வேற யாராவது அனுப்பிவிடுவார் என்று சொல்லவே இல்லை. எனக்கு காய்ச்சல் அடிக்குது என்பதை சொல்லவே இல்லை. அந்த நிலையில் உடனிருந்த சக போராளிகள், தங்கைகள் அவரை கொண்டு கடலில் அனுப்பி விடுகிறார்கள். கொஞ்சம் தூரம் போய் அவர்கள் வணக்கத்தை சொல்லிவிட்டு திரும்பி விடுகிறார்கள். அவள் நீஞ்சுகிறாள். 13 மணி நேரம் கடும் குளிரில் ஒரு பெண்மகள் ஆள் கடலுக்குள் நீந்தி செல்கிறாள். 30 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 30 கிலோமீட்டர். நீ தனியாக ஒரு மனுஷி, ஒரு மனிதன், யாரும் இல்லாத கடற்கரையில் தனியா அனுப்பியா? ஆனால் கடலுக்குள் உன் அக்கா, ஒரே ஒரு மகள், உடம்பு முழுக்க உள்ளுக்குள் நெஞ்சில குண்டை கட்டிக்கிட்டு ஒருத்தி நீஞ்சி போறா. 30 கிலோமீட்டர் 13 மணி நேரம் நீஞ்சுகிறாள். கடும் குளிரில் ஆள் கடலுக்குள் தனி மனுஷியாது நீஞ்சி போய் இந்த இரவு முடிந்து அந்த பகல் தொடங்குகிற சரியாக 12 மணிக்கு கப்பலுக்குள்ள வச்சு தகர்த்துட்டார். உலகம் திரும்பி பார்த்துருச்சு. இலங்கை உறைஞ்சு போச்சு. ஒரே யாரு, எத்தனை பேர்? ஒரு பெண்மகள். அந்த அங்கையர் கன்னியின் தங்கைதான் இந்த அபிநயா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். ஒரு இலக்கு, ஒரு வேலை, இதை செய்து முடிக்க என் தலைவன்
ஒரு கட்டளை தளபதிக்கு கட்டளை இடுகிறார். அவர் பல ஆண் போராளிகளை அனுப்பி 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 பார்க்கிறார். அந்த செயலை செய்து முடிக்கவில்லை, தோற்று போகிறார்கள். தலைவர் கேட்கிறார், என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். அது சரியா வரலன்னா, ஏன் வரல, எத்தனை பேர் போனாங்க, யார் யார் போனாங்கன்னா மொத்தமா ஆண்கள், ஆண் போராளிகளுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கேட்கிறார், ஏன் பெண் போராளிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கல? அண்ணா, ஆண் போராளிகள் பசங்களாலே முடியலன்னா பெண்களால் எப்படின்னா முடியும், தங்கைகளால் அது முடியாதண்ணா அப்படின்னு. ஏன் கொடுக்கல தான் பேச்சு. சரி, ஒரு முறை கொடுத்து பாருங்கன்னு தலைவர் சொல்லை தட்ட முடியாமல் பெண் போராளிகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார்கள். அதுவரை ஆண் போராளிகள் செய்ய முடியாததை பெண் போராளிகள் செய்து முடித்தார்கள். அன்னைக்கு தெரிந்தது. நீ ஆபிரகாம் லிங்கன், நீ வந்து சொல்ற நெப்போலியன் பெரிய வீரன், அலெக்சாண்டர் பெரிய வீரன், செங்கிஸ்கான் பெரிய வீரன், சொல்லிட்டே வருவே, நீ சொல்லிட்டே வருவ. தலைவர் பிரபாகரன் பெரிய வீரன், பூலித்தேவன் பெரிய வீரன், மருதுபாண்டியர் பெரிய வீரன், அழகுமுத்துக்கோன் பெரிய வீரன், சுந்தரலிங்கனார் பெரிய வீரன், பண்டாரவண்டியன் பெரிய வீரன், தீரன் சின்னமலை மாபெரும் வீரன், சொல்லிட்டே வருவ. இந்த வீரம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? தன் ரத்தத்தை பாலாக மாற்றி தன் மார்பில் இருந்து பிள்ளைகளுக்கு ஊட்டி தாயின் மார்பில் குடித்த பாலில் இருந்து வந்தது நமக்கு அந்த வீரம். அது செங்கிஸ்கான் ஆயிரு, அது அலெக்சாண்டர் ஆயிரு, அது நெப்போலியன் ஆயிரு, எவனாயிரு. அப்ப பால் குடிச்ச உனக்கே வீரம் இருக்குன்னா பால் ஊட்டிய தாய்க்கு எவ்வளவு வீரம் இருக்கணும்னு நீ புரிஞ்சுக்க. நம்மை பிரசவிக்கும் போது நம் தாயை தாங்கிய வழியை உலகத்தில் எவனும் தாங்க முடியாது. பெண்களை போற்றாத எந்த நாடும் பெருமை அடையாது. இத்திரண்டு ஆண் வேட்பாளர்களுக்கு இடையில ஒரு தங்கச்சியை நிறுத்தணும்னு வம்பா நிறுத்தினதுக்கு காரணம் அதுதான். நான் வெளிப்படையாக கேட்கிறேன், 3 வேட்பாளர்களை ஒரே மேடையில் நிறுத்தி பேச விடுங்கள். என் தங்கையை வென்று விடுங்கள். நீ போட்டியிலிருந்து விலகிடான்னு நான் கூட்டிட்டு போயிடுறேன். அவ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இல்ல நீங்க அவள்கிட்ட கேள்வி கேளுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவரையும் கூப்பிடுறேன், நானும் வர்றேன். என்னைய பேசி ஜெயிச்சிருங்க, நான் அரசியலை விட்டே போயிடுறேன். நீங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், ஐயா ஸ்டாலின் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், எல்லா தலைவர்களும் 1/2 மணி நேரம் பேசணும், நானும் ஒரு 1/2 மணி நேரம் பேசுறேன். நீங்களும் கடுத்தெடுத்துவீங்க. நீங்க வந்தா ஆட்சி எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க, அவர் வந்தா ஆட்சி எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க, நான் வந்தா எப்படி செய்வேன்னு சொல்றேன். எனக்கு சொல்ல தகுதி, நேர்மையும் உரிமை இருக்கு. ஏன்னா நான் வரலை, நீங்க வந்துட்டீங்க. உங்க ஆட்சியின் லட்சணத்தெல்லாம் நாங்கள்லாம் வீதியில நிற்கிறோம். நீங்க உங்க ஆட்சியின் லட்சணம் என்ன? ஒருத்தர் சொல்றான், சரக்கை குடிச்சிட்டு காலிப்பாட்டில் கொடுத்தா 10 ரூபா, பாடியை கொடுத்தா 10 லட்சங்கிறான். இதுதான் இந்த ஆட்சியினுடைய. இப்போ நீங்கள் வந்து கள்ளச்சாராயம் குடித்து செத்தவர்களுக்கு நிவாரணம்னு சொல்கிறத மாற்றிக்கிறணும். கலைஞரின் நூற்றாண்டுக்கான இளம் விதவை பெண்களின் மேம்பாட்டு திட்டம், இளம் விதவை பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுங்க. இனிமேல் அப்படி சொல்லுங்க. கள்ளச்சாராயம் கலைஞரின் நூற்றாண்டு, அதற்காக இளம் விதவை பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டம். அந்த திட்டத்தின் தலைவர் யார் என்றால் திராவிட மாடலின் நாயகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இங்கே நம்ம அருமை தம்பி முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு என்ற அரசியல் அமைப்பு வைத்திருக்கிற தம்பி முனைவர் சுரேஷ் பாபு அவர்கள் கூட சொன்னாங்க, அண்ணே ரேசன் அரிசி போடுறாங்க அப்படின்னு. அறிவார்ந்த என் தம்பி தங்கிட்ட கேட்கறதுக்கு என்கிட்ட கேள்வி இருக்குது, நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம அப்பா ஒரு விவசாயி, நம்ம ஒரு விவசாயி, நீ ஒரு விவசாயி. நம்ம நிலத்தில் விளையுது நெல், அதை நம்ம விற்கிறோம். நம்ம நிலத்தை விற்கிறோம், அரிசியை விற்கிறோம், நெல்லை விற்கிறோம். அந்த நெல் அரிசியாகி கடைக்கு விற்பனைக்கு வரும்போது தரமாக இருக்கு, மக்கள் சேவைக்கு ரேஷன் கடைக்கு வரும்போது தரமற்று புழுத்து போய் மூக்குக்கிட்ட கொண்டு போக முடியாத நாத்தடிக்குது. ஒரே வயலில் விளைந்த நெல் வியாபாரத்துக்கு போகும்போது தரமா போகுது, மக்களுக்கு கொடுக்க ரேஷன் கடைக்கு வரும்போது தரங்கட்டு வருது. இடையில என்னடா நடக்குது? இதுதான் கேள்வி. நீ கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். என்ன நடக்குது?
என்ன நடக்குது? இவர்கள் ரேஷன் அரிசி சாப்பிடுவார்களா? சாப்பிட மாட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முதலமைச்சர் ரேஷன் அரிசி சாப்பிட்டான் என்றால் அது நம் தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மட்டும்தான். சமையல்காரர் இருக்கார் பாருங்க, சமைக்கிறவர், சமைச்சு வச்சுட்டோன்னே வைரவன் ஐயாவோட தாத்தாவோட உதவியாளர் அந்த அரிசி சாப்பாடை எடுத்துக்கிட்டு முகிட்ட கொண்டும் போது அப்படியே ஒரு நாத்த வரும், கொமட்டுங்க, முகஞ்சொலிக்காமல் ஐயா சாப்பிடுவாங்க அப்படின்னு. அப்போ அவருடைய நண்பர்கள் எல்லாம் பெரிய பெரிய வியாபாரிகள், அரிசி வியாபாரம் பண்ணுகிறவர்கள், தரமான அரிசியை மூட்டையாக கொண்டாந்து தர்றோம்னு போடும்போது இல்லை இல்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்லு ஐயா, நீங்கள் இதுக்க சனம் இதைத்தானே சாப்பிடுது, அப்போ அதைத்தானே நாம் சாப்பிட்ணும், நமக்கு ஒன்றா அவங்களுக்கு ஒன்றா அப்படி நினைச்ச தலைவன் இருந்த இடத்துல தான் இப்படி இருக்கு. என் தங்கச்சியெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, காசு கொடுக்குறாங்கன்னா காசு கொடுக்குறாங்கன்னு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, மக்கள்கிட்ட நான் கேட்டேன், நிறைய பயணம் பண்ணுவோம்ல, அப்போ அம்மா பெரியம்மா சித்தப்பா பெரியப்பாட்டெலாம் கேட்பேன், என்னப்பா என்ன பண்ண அம்மாட்ட. அம்மா சொல்கிறாங்க, சீமா எந்த பைய வந்தாலும் எதையும் செய்ய போகிறதில்ல, இதையாவது வந்துட்டு போட்டு விடு. கடைசிக்கு அந்த நிலைக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்க. இங்கே போட்டியே திமுக நாம் தமிழர் அப்படின்னு மேலோட்டமாக கருதிடக்கூடாது. கருத்தியலா திராவிடம் திமுக என்பது பணத்தை முன்னிறுத்துகிறது. தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற நாம் தமிழ் என்பது இனத்தையும் அதன் மானத்தையும் முன்னிறுத்துகிறது. திராவிட கட்சிகள் திமுக இதுவரை செய்து வந்த தீய அரசியலை ஒழித்து ஒரு தூய அரசியலை நிலத்தில் நிறுவ வேண்டும் என்று தமிழ் தேசிய அரசியலை கொண்டிருக்கிற கருத்தியலை கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி துடிக்குது. அப்படி என்ன தூய அரசியல்? என் தங்கச்சி பேசும்போது சொன்னால, பள்ளிக்கூடத்து வாசல் உட்காந்துக்குவேன், ஓம் பிள்ளை படிக்குதா, கவுன்சில் பிள்ளை படிக்குதா, சட்டமன்ற உறுப்பினர் பிள்ளை படிக்குதா, இல்ல மாவட்ட செயலாளர் மகன் படிக்கிறானா, பாராளுமன்ற உறுப்பினர் மகன் படிக்கிறானா, மந்திரி மகன் படிக்கிறானா, எந்த அரசு பள்ளி கல்லூரியில் அரசினுடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் மகள் படிக்கிறார், அல்லது அரசு கல்வி கல்லூரியிலே வேலை செய்கிற ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளாவது படிக்கிறார்களா? இல்லை. ஏன்? தரம் இல்லை. தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரங்கட்டவர்கள் கையிலேயே பல ஆண்டுகளாக அதிகாரம் இருப்பதால் அது தரம் இல்லை. அரசு மருத்துவமனை இருக்கா? இருக்கு. எம்ஜிஆருக்கு முடியல, அப்பலோ. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியல, அப்பலோ. ஐயா கருணாநிதிக்கு முடியல, எம்ஜி ராமச்சந்திரா, காவேரி. தம்பி செந்தில் பாலாஜிக்கு முடியல, தாத்தா ஓமந்தோரா ராமசாமி ரெட்டியார் பேர்ல கட்டப்பட்ட மருத்துவமனை சட்டமன்ற கட்டிடமாக கட்டினாங்க, அது மருத்துவமனையாக மாறிச்சு, அங்கதான் வர சேர்த்தாங்க. 2 நாள் திருப்பி காவேரி. ஏன் தரம் இல்லை? அரசை நடத்துறவனே சொல்றானே தரம் இல்லைன்னு. அப்ப எதுக்கு தான் அரசு மருத்துவமனை? யாருக்கு வைத்தியம் பார்க்க? மருத்துவ மாணவர்கள் எலியை தவளையை பாம்பை அறுத்து கீறி பார்ப்பது போல ஏழைகளின் உயிரை கீறி பயிற்சி எடுப்பதற்கு அரசு மருத்துவமனையா? எதற்கு அரசு மருத்துவமனை? அதுக்கு எதற்கு அவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கீடு? என்ன தரத்தில் வைத்திருக்கிறீர்கள்? அரசை நடத்துபவர்களுக்கு அரசு பள்ளி கல்லூரிகளில் நம்பிக்கை இல்லை என்றால், மருத்துவமனையில் நம்பிக்கை இல்லை என்றால், அடித்தட்டு மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? என்ன தரத்தில் மருத்துவம் கிடைக்கும்? அப்ப மாறுதல் என்ன? சட்டமன்ற உறுப்பினரா, மாமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா, அமைச்சர் மகனா, முதலமைச்சர் பேரனா, எவனா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம் மாறுதல் இல்ல, தனியார் பள்ளியில் தான் படிப்போம். படி படி, பதவியே விலகு, பதவியே விலகு. அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி போய் முதலமைச்சர் வந்து அரசு மருத்துவமனையில் படுத்தால், ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இல்லை, நாம வரும்போது அந்த பேரே இங்க இல்லை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். மான தமிழ் மகனின் ஆட்சி நிறுவப்படும் போது என் இனத்தை அளித்த கொடுங்கோலனுக்கும் துரோகிகளுக்கும் என்னடா என் நிலத்தில் பேரு? கல்வெட்டு, தெரு, சாலை. தூக்குடா. என் இனத்தில் இல்லாத பெருமை மிக்க முன்னோர்களா? நாட்டின் விடுதலைக்கு செக்கை இழுத்தவன் பேரனும் பேத்தியிலும் இங்க நிக்கிறோம். தூக்குல தொங்கினவன்டா தீரன் சின்னமலை மருது வண்டியும், அவன் பேரன் பேத்திகள் நிக்கிறோம். எங்களுக்கு இல்லாத உரிமை
ஏமாந்துட்ட, எச்சரிச்சுக்க, விழிச்சுக்க. விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். அதை நல்லா கவனிச்சுக்கணும். நீ சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்க சொல்றான் பள்ளிக்கூடத்தில் மாறுவேடம் போட்டு. சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு மாணவனுக்கு முதல் பரிசு, ரெண்டாவது மாணவனுக்கு ரெண்டாவது பரிசு, மூணாவது ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவருக்கு மூணாவது பரிசு. 3 பேரை வரிசையில் நிற்க சொல்லி சொல்றாங்க, பாராட்டுறாங்க. கடைசியா மூணாவதா நின்னாரு பாருங்க, அவர் உண்மையிலே சார்லி சாப்ளின், அவருக்கு தான் மூணாவது பரிசு. என்ன சிரிக்கிறீங்க? உண்மையிலே நடந்திருக்கு. உண்மையிலேயே சார்லி சாப்ளினுக்கு உண்மையிலே சீமான் நடிக்கும்போது சீமானை விட்டுட்டு மற்ற 3 பேருக்கு முதல் பரிசு. சீமா மாதிரி நடிச்சவனுக்குன்னு அப்படி. இதுதான் ஒருத்தன் பன்னி மாதிரி கத்துறாங்க. சின்ன வயசு பன்னி மாதிரி கத்துறான், பெரிய வயசு பன்னி மாதிரி கத்துறான். பன்னி மாதிரியே கத்துறான், கூட்டம் நல்லா ரசிக்குது, காசு போடுது. அவன் எந்த வேலைக்கும் போறதில்ல, பன்னி மாதிரி கத்தி கத்தி சாப்பிட்டே திடுறான். நம்மளை மாதிரி ஒருத்தன் வரான், நான் உன்னை விட நல்லா கத்துவேன், உண்மையிலே பன்னி மாதிரி கத்துவேன்றான். போட்டி. எப்படி போட்டி? இதே மாதிரி ஒரு இடத்துல போட்டி, மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. அந்த ஒருத்தன் கத்துறான், வழக்கமா பன்னி மாதிரி நல்லா கத்துவான்ல, அவன் கத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு பயங்கரமா ஆரவாரம் வருது, விசில் சத்தம் வருது, கைதட்டா ஏன்றான். இந்த உண்மையிலே கத்துறான். இன்னொருத்தன் கத்துறான் பாருங்க, புதுசா வந்தவன் பன்னி மாதிரி. இப்போ நான் வச்சுக்கிறீங்களே, கத்திக்கிட்டே இருக்கேன். அவன் என்ன பண்றான்? நீ போலி, நீ போலி, அவன் தான் உண்மை உண்மைங்கிறான். யாரு? இந்த பன்னி மாதிரி ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கவன. இவன் வெறுப்பான, ஏய் நீ பாட்டுற, கைதட்டி விசில் அடிச்சு, ஏய் நிறுத்துறா அப்படின்ட்டு போய் ஒரு சாக்கை, கோணி சாக்கு போட்டு ஒன்று மூடி இருக்கு, அதை எடுக்கிறான். உண்மையிலே பன்னி படுத்து கிடக்கு. இவன் நேரம் கத்துனது இவன் இல்ல, உண்மையிலே அந்த பன்னி. உண்மையிலேயே பன்னி கத்துன சத்தத்தையே மறந்து விட்ட மக்கள், போலியை நம்பி ஏமாந்து விட்ட மக்கள். உண்மையிலேயே இந்த மக்களை நேச்சு கத்திக்கிட்டு இருக்க எங்களை விட்டுட்டு ரொம்ப நாளா ஏமாத்துற இந்த அயோக்கிய பயல்களை நம்பி ஓட்ட போட்டு போலிகளை நம்பி வேணா கள்ளச்சாராயத்தை குடிக்கிறதுல நாட்டம் கொண்டவனா இருக்கான, இவனுக்கு என்ன நல்லது கெட்ட தெரிய போகுது? அப்பதான் ஐயா இறை என்பு கீழ் எழுதுறாங்க, விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும், மாற்ற துடிப்பவனுக்கு இங்க ஆதரவு இல்லை. ஏன் மாற்ற துடிக்கிறவனுக்கு, நினைக்கிறவனுக்கு ஆதரவு இருக்கு. இதான் இங்க பிரச்சனை. நீங்க இப்படித்தான் பார்க்கணும். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது. அண்ணல் அம்பேத்கர் சொன்னது என்னைக்குன்னு, அவர் காலத்திலே ஓட்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த கருத்தை பதிவு வைக்க வேண்டிய அவசியம் வருது. மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்ற கருத்தை அன்றைக்கே புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தால் அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு பின்னாடி நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றால் அவர் காலத்திலும் காசு விட்டுருக்கான். பேரறிஞர் அண்ணா என்ற பெருந்தகை 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்கே இருக்கிற 7 மலையானை துணைக்கு அழைத்து வருவானேன், ஓட்டுக்கு காசை கொடுத்து விட்டு அந்த 7 மலையான் படத்தில் மேலே அடித்து சத்தியம் வாங்குவது ஏன்? இந்த காங்கிரசார் யாரு? அண்ணா அவர்கள், அவருடைய வாரிசு தான். இன்று எவ்வளவு வீட்டில் எத்தனை ஓட்டு? இந்த வெங்காயங்களால எந்தெந்த சாதிக்கு என்ன ஓட்டுன்னு எண்ணி காசு கொடுக்க இந்த வெங்காயங்களால முடியும். எந்தெந்த சாதி எந்தெந்த ஊர்ல எவ்வளவு இருக்குன்னு எண்ணி சாதி வாரி கணக்கெடுப்படுத்து அதுக்கேற்ப இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்னா, கழிவறை கழுவிட்டு கட்ட வழக்கு மாதிரி வச்சிருப்போம்லடா. ஆமாமா, அதை வச்சுதான் அடிக்கணும். சாதி வாரி கணக்கெடுப்படுத்து கொடுன்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஆணவ படுகொலை, குடிப்பெருமை, சாதிய பெருமைக்கு நடக்கிற படுகொலைகளை தடுக்க நீ ஒரு தனி சட்டம் ஏற்று, அது கடுமையான சட்டம் ஏற்றுனா முடியாது. இவர்கள்தான் சாதி ஒழித்து சமதர்ம சமூகம் நிலைநாட்ட வந்த புரட்சியாளர்கள், சாதி ஒழிப்பு போராளிகள், முற்போக்குவாதிகள், சமூக நீதி காவலர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, சிந்தித்து பாருங்கள்.
எவ்வளவு காலம் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம் என்று. சாதியும் மதமும் நம்மளை பிளந்து பிரிக்கும் அந்த உணர்ச்சி. கடற்பாறை அருவாள் கத்தி போல வெட்டி பிளக்கும் சதையை எது இணைக்கும்? மொழி, இன உணர்வு. மொழி என்கிற நூலும் இன உணர்வு என்கிற ஊசியும் தான் அதை தைத்து இணைக்கும். இதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும். இங்கே பேசுகிற சீமான், இங்கே வேட்பாளராக இருக்கிற அபிநயா உலகம் முழுமைக்கும் சீமான் பேச்சையும் அபிநயா பேச்சையும் காளியம்மாள் பேச்சையும் தம்பி ஜெகதீசன் பேச்சையும் துரைமுருகன் பேச்சையும் இமாயின் பேச்சையும் தங்கை சீதாலட்சுமி பேச்சையும் கேட்கிறார்கள் மக்கள் என்றால், ஒரு தொப்புள் கொடி உறவு, தொப்புள் கொடி உறவு, ஒரு கொடி உறவு இல்ல, மொழி கொடி உறவு, தமிழ் கொடி உறவு தான். அதை கவனத்தில் வச்சுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது என்றால், சாதிவாரி இடஒதுக்கு மத்திய அரசு எடுக்கணும் என்றால் அவன் எடுக்க மாட்டான் என்று தெரிந்து அங்கே நகர்த்தி விடுவது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல, அருந்ததியருக்கு 3 விழுக்காடு நான் தான் கொடுத்தேன் சொன்னது யார்? ஐயா கருணாநிதி. கொடுத்தது யார்? அவர் தான். இஸ்லாமிய குடிகளுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தேன், கொடுத்தது யார்? அவர் தான். இப்ப 10.5 விழுக்காடு படையாட்சிகளுக்கு கொடுத்தது யார்? ஐயா எடப்பாடி பழனிசாமி. இவர் தான். மாநில அரசு தான். அது ஏற்கப்படுது, எதிர்க்கப்படுது, அதை போராடுறோம், அது வெல்றோம், அது வேற. மாநில அரசு கொடுக்க முடியும் என்றால் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதா? எடுக்கிற உரிமை இல்லையா? கொடுக்கிற அதிகாரம் இருக்கிற உனக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று! ஏன் எடுக்க மாட்டாய்? எடுக்க மாட்டாய். எடுத்தால் 6 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தமிழ் குடிகளை நீங்கள் எவ்வளவு காலம் வஞ்சித்து ஏமாத்தி எங்களுக்கான இடத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்துவிடும். வெடிப்பான், துடிப்பான், கிளர்வான், புரட்சி செய்வான், தரைமட்டமாக கீழே விழுவாய். எடுக்க மாட்டாய். பெரியாரை பேசியவர்கள் எடுக்க மாட்டார்கள். பிரபாகரன் பிள்ளைகள் தான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒவ்வொரு குடிகளுக்கும் உரிய இட ஒதுக்கீடு அல்ல, உரிய பங்கீடை கொடுப்போம். இது நடக்கும் பாரு. ஏன் 10.5ங்கிற? குடிவாரி எண்ணிட்டா 15 விழுக்காடு வருது. குடு. கவுண்டர் 2 கோடியா? 2 கோடி. அது 18 விழுக்காடு. குடு. கல்லர் எவ்வளவு என்ன? கல்லர் இவ்வளவு வருது. குடு. யாராவது அங்க கேட்டா கேள்றா? கேட்டா கேளு. முதலியார் எவ்வளவு, பிள்ளை எவ்வளவு, உடையார் எவ்வளவு, கோனார் எவ்வளவு, எண்ணி கொடு, எண்ணி கொடு. எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு, அளந்து கொடு. அதுதான் சரியான சமூக நீதியா இருக்க முடியலன்னா அது அநீதி. எப்படி எவ்வளவு காலமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீ பார்க்கணும். எவ்வளவு காலமாக என்று பாரு. நீ நல்லா கவனிச்சுக்க என் அன்பு தம்பி தங்கைகளே. சாதிய ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றம் என்று பேசுவது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். இவன் தாழ்ந்தவன் பறையன், இவன் கீழே விழுந்தவன் அருந்ததி, இவன் தாழ்ந்தவன் சானான், இவன் அதற்கு கீழே தாழ்ந்தவன். இப்படி ஒவ்வொருத்தனாக தாழ்த்தி தாழ்த்தி சக குடிகளை, ஒரு தாய் பிள்ளைகளை, தமிழ் தாய் பிள்ளைகளை, சொந்த ரத்தங்களை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்பது ஒரு மனநோய். நீ அவன் தாழ்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்கிறாய். தமிழனே தாழ்ந்தவன். நீ இந்திய நிலத்தை ஆள முடியுமா? உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? சட்டம் இருக்கும்பா, நீ சக்கரை காதுல ஊத்துன மாதிரி இருக்கும். வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? ஒரிசாவை ஒரு தமிழன், ஒரு மரத்தமிழன் கார்த்திகேய பாண்டியன் ஆளுவானோ என்கிற ஆண்டு விடுவானோ அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலையிலேயே பாய் பாய் பாண்டியாங்கிற வாட்டிட்டான். பாத்துக்க. இந்தியன் சொன்னா நம்பின, இந்துன்னு சொன்னா நம்பின, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே வரி, எல்லாம் சொன்னா நம்பின. என்ன கேட்டான், தேசிய நீரோட்டத்துக்கு வாங்கன்னு. தேசிய நீரோட்டத்துக்கு நான் வர, காவிரியில கொஞ்சம் நீரோட்டத்தை இங்க விடுங்கன்னு. கங்கலம் மாதிரி நம்ம இங்க பாரு, எல்லாரும் சரியா இருக்கான், நாம சரியா இல்ல. எல்லாரும் சரியா இருக்கான், நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை. இங்க வந்து இருக்கிற எல்லாரையும் பாரு. நீ காட்டுக்குள்ள நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி சேனலை பாரு. சென்னாய், கழுத புலி எல்லாம் உருவத்தில் ரொம்ப சின்னது, ஆனா 5000, 2000, 3000 அப்படியே ஓடும். இந்த சிங்கம் புலியெல்லாம் தனித்தனியே தெரியும்.
நீ அப்படி திரிஞ்சுதான் தோத்து போன. உருவத்தில் சிறிய மிருகங்களா இருக்கிறது ஒற்றுமையா இருக்கு. ஒரு சிங்கம் வேட்டையாடுது, இந்த ஒரு வேட்டையாடி அந்த விலங்கை சாப்பிடுது. இந்த சிங்கத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க கேமரா. திடீர்னு சிங்கம் வாழை முறுக்கிட்டு ஓடுது கத்திக்கிட்டு. எதை பாத்திரா ஓடுதுன்னா இப்படி மெதுவா அந்த கேமராமேன் திருப்புறாரு. 5000 கழுதைப்புலி அப்படியே வருது. அதை பார்த்துட்டு சிங்கம் ஓடுது. காரணம் என்ன? ஒன்றிணைந்து ஒற்றுமை. ஒற்றுமையில எவ்வளவு வலிமையானவனையும் தகர்த்தர முடியும்னு காட்டுது. ஏன் நாங்க தனியா நிக்கிறோம்? அவங்க எல்லாம் கூட்டமா திரிவாங்க. நம்ம தாத்தாட்ட போய் முத்துராமலிங்க தாத்த, நீங்க நம்ம சாதிக்கு தலைமை இருக்கணும், நம்ம வயல்கள்லாம் தனித்தனியா திரிறாங்க. போட நாய் பண்ணிலாம் தானே கூட்டம் கூட்டமா திரியும், சிங்கம் தனியா தானே திரும்பி போயிட்டு. அப்படி மற்ற இனங்களுக்கும் தமிழர்களுக்கு வேறுபாடு உடன் பிறந்தவர்களே, அவர்கள் தனித்தனியாக வாழ்வார்கள், ஒருங்கிணைந்து வேலை செய்வார்கள், செயல்படுவார்கள். நாம் ஒன்றாக வாழ்வோம், ஒரே ஊருக்குள் வாழ்வோம், ஒரே நிலத்தில் விளைவதை சாப்பிடுவோம், ஒரே மலையில் ஒரே நீரை குடிப்போம், ஒரே காற்றை சுவாசிப்போம், ஒரே மொழியை பேசுவோம், ஒன்றாக வாழ்வோம், தனித்தனியாக செயல்படுவோம். அதான் நமக்கு இருக்க வீழ்ச்சிக்கு காரணம். இப்படி பாரு, இப்ப படையாட்சி வேட்பாளருக்கு பறையர் போட மாட்டார், பறையர் வேட்பாளருக்கு படையாட்சி போட மாட்டார், தேவர் வேட்பாளருக்கு தேவேந்தர் போட மாட்டார், தேவேந்தர் வேட்பாளருக்கு தேவர் போட மாட்டார். எப்படி தமிழ் இனத்திற்கு அரசியல் வலிமை அதிகாரம் வரும்? இதை நீங்க கேட்டு பார்த்துக்கணும். இந்து தமிழன் இஸ்லாமியம் போட மாட்டார், இஸ்லாமிய தமிழன் இந்து போட மாட்டார், இந்து இஸ்லாமிய தமிழர் கிறிஸ்தவர் போட மாட்டார். எப்படி உனக்கென்று அரசியல் வலிமை அதிகாரம் வரும்? இதனால் தான் சொந்த நிலத்திலே நீ 60 ஆண்டுகளாக அடிமையா இருக்கிறாய். உரிமை இல்லை, ஒண்ணும் இல்லை. கடைசியா என்ன இழந்துட்ட? உணர்வை இழந்துட்ட. உரிமையை இழந்தோம், உடைமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா என்ற கேள்வியை நீ எழுப்பி பார்க்கணும். அந்த உணர்வை இழந்ததால் தான் நம்மை எளிதாக பிளந்து பிரித்து திராவிடன் சுகம் கண்டுட்டான், ஆண்டுட்டான். பாத்தியா, உதயநிதி எங்கள் எதிர்காலம் வருங்காலம். அப்ப நீ உதயநிதிக்கே நாட்டை கொடுக்க தயாராயிட்ட. எப்படி இருக்கு? நாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் மனு கொடுத்து போராடிட்டு இருக்கணும், முச்சந்தியில் நின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம். அந்த நிலையெல்லாம் வரணும்னு வச்சுக்க சாவோம். ஆனா உங்களை எல்லாம் கொன்னுட்டு தான் சாவோம். கேவலம், கேவலத்தில். தமிழன்னா என்ன அர்த்தம்? மானம், வீரம், அறம், மூன்றும் உயிர். மானம், வீரம், மானம் காக்க வீரம், இது ரெண்டையும் காக்க அறம். அறம் சார்ந்த மறவர்கள் கூட்டம் நாம். அறம் சார்ந்து வாழ்ந்தோம், அறம் சார்ந்து வாழ்ந்தோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி, பயிருக்கு உயிருக்குன்னு வாடிட்டான வள்ளலார் நம்ம தாத்தா பெருந்தகை. யோசிச்சு பாரு, அரிசி மாவில் கோலம் போட்டான், எல்லாரும் கல்லு மாவளம் போட்டான், இவன் அரிசி மாவில் போட்டான். ஏன்? ஈக்கு எறும்புக்கு ஏரமா இருக்கணும், எறும்பு உணவா இருக்கணும். ஏன்? அறம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகுங்கிறது சிலப்பதிகாரம். அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள். சான்று வேணுமா? கடைசிக்கு நம்ம உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். அவன் வானூர்தியில செஞ்சோலையில குண்டை போட்டு 61 குழந்தைய கொண்டு விட்டான். இவர்கிட்டையும் வானூர்தி இருந்தது, பறந்து போய் அவன் பள்ளிக்கூடத்தில் போட்டு கொண்டிருக்கலாம், செய்யலையே. அறம் சார்ந்து வாழ்ந்த மறவன் பிரபாகரன். நம் பிள்ளைகளை பல ஆயிரம் பேரை சிங்கள ராணுவ வீரர்கள் வன்புணர்வு கட்டாயமாக வன்புணர்வு செய்து கற்பழித்து கொலை செய்தார்கள். பதிலுக்கு பதில், பழிக்கு பழி என்கிற நோக்கிலே ஒரு சிங்கள பெண்ணின் தாவணியை கூட விடுதலை புலி மறவனோ தமிழில மகனோ தொட்டதில்லை. காரணம், அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள். அந்த மறவர் கூட்டத்தில் வந்த நீ 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் வேட்டிக்கும் 500க்கும் 1000க்கும் கையேந்தி நிற்கிறது கேவலம். காலம் பூரா உழைக்கிற ஒரே ஒரு பண்டிகை, உன் இனத்தின் பண்டிகை பொங்கல். அதுக்கு 1 கிலோ அரிசி இல்லை உன்கிட்ட, 1 கிலோ வெல்லம் இல்லை, 1 கிலோ சர்க்கரை இல்லை, ஒன்றும் இல்லை, 1 முளை கரும்பு இல்லை. இதுக்கு அவங்க 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ சர்க்கரை, 1 முளை கரும்பு, அதோட 1 முளை கயிறு போட்டு தூக்கி தொங்கல போக வேண்டியது, தூக்கிட்டு தொங்கிட்டு போக வேண்டியது. இதுக்கு ஆண்டு தோறும் பொழுது கிளம்பும் போது கிளம்பிட வேண்டியது, பொழுது சாயிற வரை உழைக்க வேண்டியது. கண்ணு மொழி பிதுங்கி, கண்ணச்சதை தொங்கி, உடம்பெல்லாம் வேர்வப்பா பூக்க, காலில் வெடிப்பு வெடிக்க, உழைச்சி வீட்டில் கரைச்சி படுத்து. நீ என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு 1000 ரூபா கொடுக்குறான்ல, இப்ப என்னோட கணக்கு 20,000 கொடுக்க வைக்காம நான் போக மாட்டேன்.
உனக்கு ஒரு ஓட்டுக்கு அவங்க ஒரு 5000 இப்போ வரைக்கும் 15000 வரைக்கும் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரங்களில் நமக்கு வர்ற தொடர்பு, நமக்கு வர்றதுல ஒரு 15 வரைக்கும் கொடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு. இன்னும் ஒரு 5 சேர்த்து கொடுக்க வச்சிட்டோம்னா ஏதோ நம்மளால் முடிஞ்சுது. இருக்கிறவன்கிட்ட எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்கணும். நம்மகிட்ட இல்லை, இருக்கிறவனே கொடுக்க வச்சிருவோம். காசை கொடுக்கும்போது நான் வாங்கிக்கிறேன், காசு கொடுங்க வாங்கிக்கிறேன், கையை பிடிச்சிக்க விட்டுறாத போயிடுவான். கையை பிடிச்சிக்கிட்டு காசு கொடுங்க வாங்கிக்கிறேன். நான் தினம் உழைக்கிறேன், வேலைக்கு போகிறேன், முட்டை தூக்குறேன், கரும்போட்ட போகிறேன், களவரிக்க போகிறேன், காட்டு வேலைக்கு போகிறேன், ஆடு மாடு மேய்ச்சி எல்லாம் பண்ணுறேன், இது பண்ணுறேன். எனக்கு வந்து காசு இல்லை. இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். நான் வாழைக்கு மண் நினைக்கிறேன், வாழைத்தார் வெட்ட போகிறேன், எல்லாம் குளித்தனா வேலைக்கு போகிறேன், என்கிட்ட காசு இல்லை. நீ ஒரு வேலையும் செய்யாத, நீ இவ்வளோ ஆயிரக்கணக்கான ரூபாய் என்கிட்ட கொடுக்குறியே, உழைக்கிற எனக்கிட்ட இல்லாத காசு உழைக்காத உன்ட்ட எப்படி வந்தது? அந்த கேள்வியை மட்டும் கேள்வி. இந்த இடத்தில் உனக்கு ஒரு கேள்வி பிறக்கும், அதுக்கு பதிலும் வரும். எப்படி வந்தது? அதுதான் என் உடன் பிறந்தவனே சுரண்டல், வர்க்க சுரண்டல். அடித்தட்டு உழைக்கும் மக்களின் உழைப்பை சுரண்டி கொழுக்கிற அந்த சுரண்டல், அதுதான். அது மதிப்புமிக்க வாக்கை வைக்கக்கூடாது. இங்கே அரசியல் என்பது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? அது இந்திய அரசியல், இந்திய நாட்டை ஆளுகிற பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ இல்லை இந்த கட்சிகள், திராவிட கட்சிகள், இந்த கட்சிகள் என்ன செய்யும் நினைக்கிற? அவனுக்கு சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான். 1000 ரூபாய் செப்டம்பர் 17 கொடுக்கப்படும் என்று ஜனவரியில் இருந்தே எல்லா இடங்களிலும் பல 100 கோடிகளை செலவழித்து விளம்பரம் செய்வார்கள். செய்தி அரசியல். 100 ரூபாய் கொடுப்பார்கள், 1000 ரூபாய் விளம்பரம் செய்வார்கள். 100 கோடி கொடுப்பார்கள் திட்டம், 1000 கோடிக்கு விளம்பரம் செய்வார்கள். இது செயல் அரசியலோ சேவை அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தவர்கள் என் தங்கை அபிநயா கேட்கிற மாதிரி ஓட்டு காசு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையே. இப்ப நாங்க பேசுறோம்ல மணிக்கணக்கா, இந்த 3 ஆண்டுகளில் நான் வந்து கல்வியின் தரத்தை இவ்வளவு உயர்த்தியிருக்கேன். அரசு பள்ளி கல்லூரிக்கு வர்ற மாணவர்களின் எண்ணிக்கையை இவ்வளவு பெருக்கியிருக்கோம், தரம் உயர்த்தி இருக்கிறோம். 50,000 பேர் தமிழ் தேர்வு எழுதவே வரல, தாய்மொழி தேர்வு எழுதவே வரல. இவர்கள் தான் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுகிற தமிழ் பெருங்குடி மக்கள், இவர்கள் தான். நல்லா கவனிச்சுக்க. கல்வியின் தரத்தை உயர்த்தியிருக்கேன், மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தியிருக்கேன். ஏதாவது சொல்ல முடியுதா பாரு. சரியான சாலை வசதி, தடையற்ற மின்சாரம் கொடுக்க நாங்கள் பாடுபட்டுருக்கோம். முன்னாடியெல்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் துண்டிக்கப்பட்ட இடத்தில் இப்போது அரை மணி நேரம் தான் துண்டிக்கப்படுகிறது. அவ்வளவு தூரம் மின் உற்பத்தியை பெருக்கியிருக்கோம். ஏதாவது ஒன்று. தூய குடிநீரை அரசே என் மக்களுக்கு விநியோகம் செய்து ஏதாவது ஒன்றும் இல்லை. ஆனால் வளர்ச்சி என்கிற பேரில் விளைநிலங்களின் வளங்களே குறைவு. இந்தியாவில் 150 கோடி மக்களை தொடுறோம். ஆனால் 150 கோடி மக்களுக்கும் செல்போனும் காரும் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிற இந்த நாட்டில் 150 கோடி மக்களுக்கு நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கா என்றால் நீ தான் கேள்வி எழுப்பி பார்க்கணும். இருக்கா? இல்லை. நீ எதை வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்ய முடியும், டவுன்லோடு செய்ய முடியும். 1 லிட்டர் தண்ணீரையும் ஒரு நேர சோறையும் நீ பதிவிறக்கம் செய்ய முடியுமா? டவுன்லோட் பண்ணிடுவியா? ஆர்டர் தான் பண்ணணும். எங்கே பண்ணணும்? கடைக்கு எப்படி அரிசி பருப்பு வரும்? ஒரு விவசாயி உழுகணும், விதைக்கணும், விளைய வைக்கணும். என்னைக்காவது நீ அதை பற்றி கவலைப்பட்டிருக்கியா? இந்த அரசு கவலைப்பட்டிருக்கா? சிப்காடு 3000-4000 ஏக்கரை பறிக்கிறியே. இத்தனை சிப்காடுகள் இந்த நிலத்தில் இருக்கிற என் நில மக்கள் வளர்ந்தது என்ன? வாழ்க்கை தரம் உயர்ந்தது என்ன? உயர்ந்திருந்தால் எதற்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவல நிலை? எதற்கு இலவச அரிசி போட வேண்டிய ஏழ்மை வறுமை? ஏன் கல்லூரிக்கு போற என் தங்கைக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியமே? இலவச பஸ் பாஸ் ஏன் தேவைப்படுகிறது? ஒரு பஸ் கட்டணம் எவ்வளவு வந்துவிடும்? அதை கூட எடுக்க முடியாத நிலையில் என் இனப்பிள்ளைகளை நிறுத்தியது யார்?
காலையில் சிற்றுண்டி மாணவர்களுக்கு. ஏன்? காலை உணவு சாப்பிட்டு கூட படிக்க வர முடியாத நிலையில் இவ்வளவு அடர்த்தியான வறுமையிலே எங்களை அழுத்தி ஆழ்த்தியது யார்? 60 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்த நீங்கள் என்ன சாதித்திருக்கிறீர்கள்? ஒரு வேளை சோற்றுக்கு கூட வக்கற்ற நிலையில் எங்களை நிறுத்தியதை தவிர நீங்கள் சாதித்தது என்ன? சாதித்தது என்ன? ஒன்றை சொல்ல முடியுமா? இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் நாங்கள் இதை செஞ்சிருக்கோம். இந்த திமுக அதை விடுங்க, ஐயா கருணாநிதி காலத்தை விடுங்க, ஐயா ஸ்டாலின் வந்த இந்த 3.5 ஆண்டுகளில் நான் இவ்வளவு சாதித்திருக்கிறேன். ஒன்று, 1000 ரூபாய் கொடுத்தது யாரு காசு? உங்க காசா? நீங்க என்ன சேர சோழ பாண்டியர் வம்சமா? உங்க பரம்பரை நிலத்தை எல்லாம் வித்துட்டு எங்களுக்கு கொடுத்தீங்களா? இல்ல என்ன சொல்லுங்க, எப்படி வந்தது இந்த காசு? எங்க காசு? எங்க காசு? என் மாமச்சின சித்தப்பன் பெரியப்பன் குடிச்சு கொடுத்த காசுல கொஞ்சம் எடுத்து 1000-500 கொடுத்து அது செய்றீங்க. அது சாதனைன்னு இருக்கிறீங்க. 9 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு நீயே கடங்கார பைய. 1000 ரூபா உனக்கு, என் தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடுத்தா அவ தலையில 1 லட்சம் ரூபா இப்ப கடன் இருக்கு. நீ ஒரு கடங்கார பைய, நான் ஒரு கடங்கார பைய, அம்மா ஒரு கடங்காரி, நீ ஒரு கடங்கார பைய, எல்லாம் கடங்கார பையல. 1 லட்சம் ரூபா அவன் மேல இருக்கு. 9 லட்சம் கோடி. இவன் மயிராச்சின்னு செத்து போயிடுவான். அவன் கடற்கரையில் வேற இந்த வெண்ணையில புதைக்கணும். யார? நம்மளை கடங்கார நினைக்கணும். இந்த வெண்ணையை கடற்கரையில் படுத்தாதான் அப்படியே தூக்கம் பாப்பா புதைக்கணும் இவங்கள. டேய், ஒரு நாள் ஒரு பொழுது பேத்த அந்த சமாதியை தூக்கி போடல, நான் பிரபாகரன் மகளடா. நான் நீ நினைச்சுக்கிட்ட நீ 2 ஏக்கர்ல படுத்து கிடக்குறான் எல்லா பேரும். நாட்டு விடுதலைக்கு செக்க இழுத்தவன் எங்க இருக்கான்னு தெரியல. நாட்டு விடுதலைக்கு தூக்குல தொங்கின என் பாட்டை எங்க படுத்திருக்கான்னு தெரியல. ஏய், பார்த்துக்கிட்டே நீ உன் சேட்டை 26ல உன் ஆட்டத்தை ஒட்ட வாழ நறுக்கி நான் முடிக்கல. பார்த்துக்கிட்டே இருக்கு. நானும் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்ப்பேன். எங்க கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு வருகிற எவரா இருந்தாலும் ஏற்போம். என்ன சீமான் கொள்கை? ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான கல்வி. சமமான கல்வி எப்படி? உலகத்தில் கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா, 2வது இடத்தில் ஜப்பான், 3வது இடத்தில் சிங்கப்பூர், 4வது இடத்தில் ஹாங்காங், 5வது இடத்தில் பின்லாந்து. இந்த 5 நாடுகளை தாண்டி தமிழ்நாடு முதலிடத்திலே என்கிற தரத்திற்கு உயர்த்துவது எங்களுடைய கனவு, என்னுடைய விஷன். இங்கே முடியல அமெரிக்காவுக்கு கொண்டு போ, இங்கே முடியல சிங்கப்பூர் கொண்டு போ, அமெரிக்கால முடியல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வா என்கிற நிலையில் மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவேன். எனக்கு இல்லாத டாக்டரா? கொரோனா நேரத்தில் எந்த தனியார் மருத்துவமனை அவனை சேர்த்துக்கிட்டான்? தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் அரசு மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் கொடுத்த மாபெரும் மகத்தான மேதைகளடான மருத்துவர்கள், தேவதைகளடா நம் செவிலியர் பெண்கள், சேவை பெண்கள், நர்சுகள் எல்லாரும். அவர்களுக்கு நோய் தொற்று வந்து செத்தர எத்தனை நர்சுகள். கல்வி, மருத்துவம், அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக மாற்றிய நாடு. நாடுலடா சுடுகாடு. இதை மாற்றாமல் நீ எப்படி உன் பிள்ளை விட்டு போவ? இந்த ஊர்ல ஒரு 5 ஆண்டு உன் அண்ணன்ட்ட இந்த தம்பி தங்கச்சி 5 ஆண்டு இந்த நாட்டை கொடு, எப்படி மாத்தி காற்றேன் மட்டும் பாரு. 4500 டிஎம்சி ஆண்டு ஒன்று இருக்கு. மழை பெய்யுது, 1500 டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்கு. மீதி எல்லாம் அடுத்த நொடி கடல்ல போகுது. 150 டிஎம்சிக்கு முட்டிக்கால் போட்டு கன்னடன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. அந்த நீரை கடலுக்கு போகாமல் தேக்கி நீர் மேலாண்மையில் என் பாட்டன் கரிகால் சோழன் என் மூதாதைகளை முந்தி நான் காட்டல. நீ பாத்தேரு. நான் 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட மாட்டேன். நான் ஏறி வெட்டுவேன். என் ஆத்தால போய் மறுக்க மாட்டான், வெற்றா மகனே அப்படின்னு. வெற்றா 5000 ஏக்கர்ல ஏறி வெட்டினா 50000 ஏக்கர்ல விவசாயம் பண்ண முடியும். பிச்சைக்கார என் பாட்டன் ராஜேந்திர சோழன் கட்டின வீரநாராயண ஏரி கடலூர்ல 16 கிலோமீட்டர். என் ஊர் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு எவ்வளவு தூரம் நினைக்கிற? இலங்கை தலைமன்னாருக்கு எவ்வளவு தூரம் நினைக்கிற? சரியா 11 கிலோமீட்டர். அப்படின்னா ஒரு கடல். 16 கிலோமீட்டர் ஒரு சின்ன கடல்.
அதை தூர்வாரியிருந்தால் கடலூர் ஒவ்வொரு ஆண்டும் அதிக மழை பொழிவு பெறுகிறது. தாழ் பகுதி வெள்ளத்தில் மிதக்குது. அந்த நீரை வீரநாராயண ஏரியில் தேக்கி பெரும் குழாய் மூலமாக நான் காவிரி பாசனத்துக்கு கொண்டு போய் முடியாதா? என் தஞ்சை விவசாயிக்கு கொண்டு போய் முடியாதா? முடியுமா? முடியாது. செஞ்சிருக்க முடியாதா அவங்களால? ஒவ்வொரு அமைச்சரும் 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி, 15,000 கோடி, 20,000 கோடி, 1 லட்சம் கோடின்னு வச்சிருக்கானா இல்லையா? சொல்லு, இருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. எல்லாத்துக்கும் காசு இல்லை. ஓட்டு கொடுக்க 5,000, 10,000, 15,000 எப்படா வருது? எதையுமே சிந்திக்கிறது இல்லையா நம்ம? உனக்கு எப்போ தான் கோபம் வரும்னு சொல்லு. உனக்கு எப்போ கோபம் வரும்னு சொல்லு. எதை கண்டு நீ ஆத்திரப்படுவ? அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத்துங்கிறார் நபிகள் நாயகம். இந்த இஸ்லாமிய பெருமக்கள் எனக்கு போட்டா மோடி வந்துருவார்ன்ற. எனக்கு போட்டா நான் தான் வருவேன். அம்மா அம்மா எனக்கு போட்டா நான் தான் வருவேன். எனக்கு போட்டா மோடி வர மாட்டார். இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் எந்தங்க அபிநயாக்கு போட்டாலும் மோடி வந்துருவார். அம்மா சொல்லுங்கப்பா. கிறிஸ்தவ பெருமக்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, நீங்க சொல்லுங்க. இந்த தேர்தலே நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு என் தங்கை அபிநயாவுக்கு போட்டா மோடி வந்துருவாரு, பிஜேபி வந்துருமா? இது எந்த மாதிரியான ஒரு சிந்தனை? அவன் ஏமாத்துறான்னு தெரியுது, எப்படி நம்ப முடியுது? பல ஆயிரம் ஆண்டுகளா ஆடை வெட்டுறாங்க, ஆனா ஆடு வெற்றவனே நம்புதுங்க. இதாங்க இந்த திராவிட ஏமாத்துறான்னு தெரியுது, திருட்டு பையன்னு தெரியுது. அதுல இந்த கிறிஸ்தவ பெருமக்கள் இவன் பாவியா இருந்தாலும் காவியை எதிர்க்க அவன் தான் சரியாக இருப்பான். ரைமிங் டைமிங் இருக்க. காவியை எதிர்க்க பாவியா இருந்தாலும் இவர்கள் சரியா இருப்பார். காவியை எதிர்க்கு பாவியை வச்சு எதிர்க்கிறா, இந்த தூவிய ஆவியை வச்சு எதிர்த்து விடு, அவ்வளவுதானே. கொடுமை கொடுமை. இது ஒரு உளவியல், இது ஒரு உளவியல். படித்தவர்களே உலக அரசியல், சமூக அவலங்கள், இழிவு, இந்த கள்ளச்சாராயம் வித்துல செத்ததில் இதில் கொடுத்ததுல எல்லாம் இந்த ஜமாத்தில் இருக்கீங்க பெரியவர்கள், இந்த பிசப்ப ஆயர்கள், உங்களுக்கெல்லாம் இதில் என்ன கருத்து? அதிகபட்சமாக என்ன பண்ணுவீங்க? சாராயம் குடித்ததிலே அநியாயமாக உயிரிழந்தவர்களுக்காக சற்று ஜெபிப்போம். அதானே நீங்கள் அதிகபட்சமாக செய்கிறது. ரொம்ப நாளா அல்லல் பட்டு அவதி விட்டுற மக்களுக்கு கத்தி கொண்டிருக்கிற சீமானும் அவன் தம்பி தங்களுக்குமா கொஞ்சம் ஜெபிச்சு விடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ரேயர் இட். கால கொடுமை தான். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். குற்றங்களை அம்பலப்படுத்துவது, உண்மையை உறக்க பேசுவது ஒரு நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறான் என்கிறான் எட்வர்டு ஸ்னோடன் வந்து குற்றங்களை அம்பலப்படுத்துவது, இப்படி நடந்துருச்சு, இப்படி கள்ளச்சாரம் பண்ணிச்சு, இப்படி பேசுறது, அப்புறம் உண்மையை சத்தமா பேசுறது எல்லாம் குற்றமாக ஒரு நாடு கருதுனா அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள் என்ற அர்த்தமடாங்கிறான் எட்வர்டு ஸ்னோடன். அது மாதிரி இந்த நாடு எவனாவது பேசிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், ஏண்டா இரும்பு கரம் கொண்டு நசுக்குனது யாரை நினைக்கிற? கிளிச்சோசியம் பார்த்தவனே, பஞ்சு மிட்டாய் வித்தவனே, இவங்க எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கிறது. கால கொடுமை. நம்ம வந்து ஒரு நாள் அந்த இரும்பு கரத்தை எடுத்து ஈம்பு தலை பேச்சம்பளத்துக்கு போட்டு வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியதுதான். ஒரு மாறுதலையும் இவர்கள் தரப்போவது இல்லை. திமுக வென்று போய் என்ன செய்ய போகுது? இருக்கிற கூட்டத்தில் இன்னொருத்தர் சேர போறார். கொள்ள கோஷ்டியில் கூடுதலா அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி அந்த திருடர்களோட இன்னொரு திருடர் சேருவார். அவ்வளவுதான். வேற என்ன நடக்கும்? எந்த மாறுதலும் வராது. இதனால எப்படி மாற்றம் வந்துடும் சீமான்? அப்படி கேட்காதீங்க. மாற்றம் எல்லாம் இப்படித்தான் தொடங்கி இருக்கிறது, இப்படித்தான் தொடங்கி இருக்கிறது. நறுமக்கள், விக்கிரவாண்டியில் வாழ்கிற அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், படித்த இளைஞர்கள், பறையரோ படையாச்சியோ, இந்த நிலத்தில் வாழ்கிற எல்லாரும் நீங்கள் அரசியல் விழிப்புணர்வற்ற பிள்ளைகள். 2 பேர் தலைவர்கள், எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் என் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இந்த சமூக பிள்ளைகளுக்கு இடையிலே மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் கூடவே 10 ஆண்டுகள் பயணித்த மகன் என்கிற முறையிலேயே நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனை வகுப்புகளை நானே எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா தெளிந்து ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞர்கள். எது சரி தவறு என்று உணர்ந்து தெளிந்து வாக்கு செலுத்துங்கள். உங்கள் வாக்கு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில், ஜனநாயகத்தில் வலிமை மிக்க ஆயுதம்.
அந்த ஆயுதத்தை அநீதிக்கு எதிராக தூக்குங்கள். உலகில் எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ, அக்கிரமம் நடக்கிறதோ, அதை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் நீ கோபப்படுவாயானால் நீயும் என் தோழனே என்கிறான் சேகுவரா. நீங்க கோபப்படுங்க. சீமான் கோபப்படலைன்னா அவன் கோடம்பாக்கத்திலே இருந்து படம் எடுத்து இருந்திருக்கலாமே. எங்க வரணும்? என் கோபம் தான் இங்க நிறுத்திருக்கு. என் கோபத்துக்கு காரணம் என்ன? கோபத்திற்கு காரணம் என்ன? உங்கள் மேல இருக்கிற பேரன்பும் பெரும் காதலும் தான். உங்கள் மேலே இருக்கிற பேரன்பு பெரும் கோபமாக மாறுகிறது. ஐயோ, இப்படி அநீதி நடக்கிறதே, ஐயோ, மானத்திற்காக உயிரை விட்ட என் இனம் தன்மானத்தில் இந்த 1000-500க்கு கையேந்தி நிற்குதே. உயிரை கொடையாக கொடுத்த இனம், உலகத்திலேயே ஆண்ட மன்னன் வள்ளலாக இருந்தது என் இனத்தில் தான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நெல்லி, அதியமான் என்று கடையெழு வள்ளல்கள். நாட்டை ஆண்ட மன்னனே கொடை வள்ளலாக இருந்தது உன் இனத்தில் தான். 360 கிராமத்தை கொடையாக கொடுத்து விட்டான் பாரி, கொடையாக கொடுத்து விட்டான். அவனுக்கு புகழ் வரல. ஆனால் ஏறி வந்த தேரை ஒரு முல்லைக்கொடி காட்டுக்குள்ளே தள்ளாடி நிற்கிற போது அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் சிந்திக்க முடியும். ஒரு குச்சியை ஊண்டி விட்டு போயிருக்கலாம். அரண்மனை போய் அங்கே ஒரு கொடி தள்ளாடி கொண்டிருக்கு, ஒரு குச்சியை ஊண்டி விடு என்று ஒரு சேவகன்றை சொன்னால், ஆனால் தான் அரண்மனைக்கு போறதுக்குள் அந்த கொடிக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று அவன் ஏறி சென்ற தேரை முல்லைக்கொடிக்கு நிறுத்திவிட்டு நடந்து சென்றான். செயல் பைத்தியக்காரத்தனமானது. மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம். 360 கிராமத்தையும் மக்களுக்கு கொடுத்த போது வராத பேரும் புகழும் கேட்க முடியாத திறனற்ற முல்லைக்கொடிக்கு தேரை நிறுத்திவிட்டு போனதில் புகழ் விட்டு விட்டான் பாரி. புறப்புறல் வெண்பாமாலை பாடுகிறது. என் உடன் பிறந்தவர்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, கொடையில் சிறந்த கொடை உண்டு. கேட்டு கொடுப்பது கொடைதான். ஆனால் கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். பசிக்குது, சாப்பிட காசு கொடுங்க, கேட்கும் போது தன்மானத்தை இழக்கிறான். அது சிறந்த கொடை இல்லை. கேட்காமல் கொடுப்பது கொடைதான், ஆனால் அதுவும் சிறந்த கொடை இல்லை. என் தங்கை முகம் வாடி இருக்கிறது என்றால், சாப்பிடலாட தங்கம், சாப்பிடு, கொடைதான், ஆனால் அது சிறந்த கொடை இல்லை. எது சிறந்த கொடை? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் சிறந்த கொடை. கடையெழு வள்ளல்களில் ஆகச் சிறந்தவர்கள் பாரியும் பேகனும் தான். ஏன்? கேட்கும் திறனற்ற முல்லைக்கு தேரையும் கேட்கும் திறனற்ற மயிலுக்கு போர்வையும் கொடுத்த பேகனும் பாரியும் தான் வள்ளல்களில் தலை சிறந்தவர்கள். அவர்கள் யார்? உன்னுடைய தாத்தாக்கள், உன்னுடைய பாட்டன்கள், உன் இன முன்னோர்கள். அந்த பெருமையும் திமிரும் உனக்கு இருக்கணும். நீ இந்த 500க்கு கையேந்தும் போது, ஐயோ கொடுமையே, கள்ள ஓட்டுக்கும் காசு காந்தி சிரிச்சுக்கிட்டு போறாரு, கள்ளச்சாராயத்துக்கு கொடுத்த 10 லட்சத்திலையும் காந்தி சிரிச்சுக்கிட்டு போறாரு, விபச்சார விடுதிக்கும் காசு சிரிச்சுக்கிட்டு போறாரு, டாஸ்மார்க்கும் சிரிச்சுக்கிட்டு போறாரு, சூதாட்டத்துக்கும் சிரிச்சுக்கிட்டு போறாரு. அதனால நமக்கு என்ன தோணுது? காந்தியை பணத்திலிருந்து எடுத்து விட்டு மக்களின் மனத்தில் இடத்தை கொடுத்து விடுங்கள். அந்த இடத்தில் வேண்டுமானால் மோடி படத்தை போட்டு விடுங்கள், இந்த மாதிரி தலைவர்கள் படத்தை போட்டு விடுங்க, காந்தி எடுத்து விடுங்கள், தயவு செய்து எடுத்து விடுங்கள். இந்த இலங்கையெல்லாம் ராஜபக்சே அவர் படத்தை போட்டார், அது மாதிரி உங்க படத்தை போட்டுக்கோங்க தயவு செய்து. எதற்கெல்லாம் காந்தி எதிராக இருந்தார்? ஊழல், லஞ்சத்திற்கு, விபச்சாரத்திற்கு, மதுவுக்கு, எதற்கெல்லாம் எதிராக இருந்தாரோ அதிலெல்லாம் காந்தி சிரித்துக்கொண்டே அதற்கு துணை போகிற மாதிரி காந்தி படத்தை பொறித்து காந்தியை இதைவிட கேவலப்படுத்த எவராலும் முடியாது. அவரை எடுத்துடலாம், எடுத்துட்டு உங்களுக்கு எந்த தலைவர் பேர் இருக்கோ போடலாம். யார் சவர்கர் படத்தை கூட போடலாம், உங்களுக்கு ரொம்ப பிடித்த தலைவர், அவர் படத்தை கூட போடாச்சிட்டு நீங்க கொடுக்கலாம். கொடுமை நிகழ்ந்து விட்டது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் சீமானும் உன் தம்பி தங்கைகளுக்கும் விதிக்கப்பட்ட விதி என்று நினைக்காதே. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மகனுக்கும் கையளிக்கப்பட்ட பிறவி கடமை, வரலாற்று பெரும்பணி என்பதை நீ புரிந்து கொண்டு களத்தில் நிற்கணும். பேச்சை கேட்டு அப்படி காத்துல களை விட்டு போகாத. நீங்க பேசுறது இந்த விக்கிரவாண்டியில ஒரு தொகுதியில, நேமூர் தொகுதியில நின்று ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காத. உலகம் பூரா கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கே வண்டியில போறது எனக்கே திருப்பி அனுப்புவான். இறங்கி வண்டியில் போய் உட்காந்து எனக்கு அனுப்பிட்டு இருப்பான். அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு. நான் உலகம் பூரா இருக்க தமிழர்களுக்கு போயிட்டு இருக்கேன், உனக்கு பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காத. நீ என்னதை இன்னும் பேச்சை கேட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. நீ அண்ணன் பேச்சை கேட்டு போய் உன் கூட படித்தவன்ட்ட பேசு, கூட பிறந்தவன்ட்ட பேசு, பொண்ணு எடுத்தவன்ட்ட பேசு, சித்தப்பா ஒரு பக்கத்திற்கு அங்கே போய் பேசு, மாமா அப்படி பக்கத்திற்கு அங்கே போய் பேசு. வீட்டை வெல்ல முடியாதவன் நாட்டை வெல்ல முடியாது, தெருவை வெல்ல முடியாதவன் தேசத்தை வெல்ல முடியாது. வேலை செய், எந்த கட்சியிலையும் இரு,
ஆனால் நாட்டையும் மக்களையும் நேசி. இதை விட்டுட்டா முடியாது. கடைசி தருணத்துக்கு தான் வந்துட்ட. நீ உனக்கு என்ன வச்சிருக்கான்னு நினைக்கிற? குடிக்க நீர், படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், பார்க்க வேலை, சாப்பிட நஞ்சில்லாத உணவு ஏதாவது இருக்கா? 100 மரணம் எண்ணிப்பார். 90 பேர் புற்றுநோய். என்ன சாப்பிட்டான்? 3 வயசு குழந்தைக்கு ஏன் புற்றுநோய்? சிகரெட்டா, பான் பறக்கா, கஞ்சாவா, சாராயமா? இல்லை. ஏன் புற்றுநோய்? தாய்ப்பால். தாய்ப்பால் ஏன் புற்று? உண்ட உணவு, தாய் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு, பால் நஞ்சாயிருச்சு, 3 வயசு குழந்தைக்கு புற்று. நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு. நம்ம அப்பா நமக்கு சொல்லிட்டு போயிருக்கார். நஞ்சில்லா உணவு யார்? ஸ்டாலின் தர போறாரா? இல்லை உதயநிதியா? இல்லை ஐயா மோடியா? உங்கள் பிள்ளை, உங்கள் மகன், உன் உடன் பிறந்தவன் சீமானும் அவன் தம்பி தங்கைகளாலும் தான் நஞ்சில்லா உணவை தர முடியும். வேளாண்மை கைவிட்ட நாடு பிச்சை எடுக்குது. வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்குமா? வேளாண்மை அரசு பணியாக மாற்றி வேளாண் விளைநிலங்களை உருவாக்கி வேளாண்மையை ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தலை அரசு பணியாக, தேனீக்கள் வளர்த்தலை அரசு பணியாக மாற்றி தற்சார்பு, தாய்மை, பசுமை பொருளாதாரத்தை முன்னெடுத்து வாழ்விடங்களிலேயே அரசு வேலைவாய்ப்பை பெருக்கி நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு என்று என் நாட்டை உயர்த்த வேண்டும் என்கிற கனவு கொண்ட பிள்ளைகளுக்கு வெற்றியை கையில் எங்கள் என்னுடன் பிறந்தவர்களே. நீ ஒன்றும் செய்ய வேணாம். என் தங்கை அபிநயாவுக்கு வாக்குப்பேட்டில் 2வது இடத்திலே, உண்மையிலே என் தங்கை தான் 1வது இடத்துல இருந்திருக்கணும். இந்த தேர்தல் ஆணையம் அதில் சொதப்பலை பண்ணி விட்டுட்டு 2வது இடத்துல இருக்கா. அவளுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். அறிவில் சிறந்த பெருமக்களே, என் அன்பு உடன் பிறந்தார்களே, மாற்றத்தை விரும்பி நிற்கிற மான தமிழ் மக்களே, நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்பதை சிந்தையில் நீங்கள் ஏற்றிக்கொண்டு வருகிற ஜூலை 10ஆம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவன்று நீங்கள் மைக்கு சின்னத்திலே, ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கை செலுத்தி என்னுயிர் தங்கை மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள். இது உங்கள் கடமை, ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்று உணர்ந்து செய்யுங்கள். நீங்கள் கட்சியை கடந்து, சாதி மத உணர்ச்சியை கடந்து தமிழின பிள்ளைகளாக நின்று ஒரு தமிழ் மகளை வெல்ல வைத்து உள்ளே அனுப்புங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.